ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரிஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம்பவம் ஒரு கொடூரமான தாய் தன்னோட குழந்தைக்கு செஞ்ச உச்சகட்ட கொடூரத்தை தான். ஒரு தாய் தன்னோட 3 வயசு மகளுக்கு இப்படிப்பட்ட கொடூரத்தை கூட செய்வாங்களான்னு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது தோணுது. பஞ்சாப் மாநிலத்தில் இருக்க மொஹாலி அப்படிங்கிற பகுதியில் தான் நவீன்குமார் தன்னோட ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. நவீனுக்கு 2021 ஏப்ரல் 17 அன்னைக்கு ரேகாங்கிற பொண்ணு கூட கல்யாணமாகி தனியாக வீடெடுத்து வாழ்ந்துட்டுருக்காரு. நவீன்குமார் சொந்தமாக இமிக்ரேஷன் கன்சல்டன்சி ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த தம்பதிக்கு இப்போ 3 வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. நவீனோட பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு. பிஸ்னஸ் விஷயமா நவீன் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார். இதனால ரேகா தான் வீட்டையும் குழந்தையும் பார்த்துக்குவாங்க. ரேகா படிச்சிருந்தாலும் நவீன் அவங்கள வேலைக்கு அனுப்பல. ரேகாவும் வீட்டில் இருந்தே தன்னோட கணவருக்கு பிஸ்னஸில் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நவீன் வெளிநாட்டுக்கு போனார் அப்படின்னா திரும்பி வாரத்துக்கு 1 வாரம் 10 நாள் கூட ஆகும். அப்படி தான் February 23, 2025 அன்னைக்கு 1 வார ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தப்போ ஹாலில் சோஃபாவில் ஒரு புதிய நபர் உட்கார்ந்துருக்கிறத நவீன் பார்த்துருக்காரு. பையனுக்கு எப்படியும் ஒரு 25 வயசு இருக்கும். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி எங்கேயோ இவரை பார்த்த மாதிரி இருக்கேன்னு நவீன் நினைக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு எங்கே அப்படின்றது சரியாக ஞாபகம் வரல. சரி, யாராக இருக்கும், எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட மனைவியான ரேகா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ரேகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இவரை தெரியும். இவரோட பேர் ரஞ்சித் சிங். மான்சாவில் தான் இப்போ இருக்காரு. போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்ருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு அடிக்கடி வருவார். 2 பேரும் பார்ப்போம், பேசுவோம். இப்போ ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி, அதான் வீட்டுக்கு வந்தார். வேற ஒன்றுமே இல்லைன்னு ரேகா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு நவீனும், அப்படியா, சரி ஓகே, அவரை நல்லா கவனித்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு. ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டு பார்க்க வர்றதில் பெருசாக என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் யதார்த்தமாக இருந்திருக்காரு. ஆனால் இந்த ரஞ்சித் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வர்றதை பார்த்து நவீனுக்கு ரேகா மேலே டவுட் வர ஆரம்பிக்குது. மோஸ்ட்லி ரேகா தனியாக இருக்க டைமில் தான் இந்த ரஞ்சித் வீட்டுக்கு வர்றதை வழக்கமாக வச்சுருந்துருக்கான். இதை பார்த்து நவீனுக்கு ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் ரேகா மேலே இருக்கக்கூடிய சந்தேகம் அதிகமாகிட்டே போகுது. எதுக்காக வரணும், வீட்டில் என்ன நடக்குது, ரேகா கிட்டேயே கேட்கலான்னு நினச்சி ரஞ்சித் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி எதுக்காக வரணும், அவனுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நவீன் டைரெக்டாக ரேகா கிட்டே கேட்டிருக்காரு. எப்போ அவர் ரேகா கிட்ட இந்த ரஞ்சித் பற்றி கேட்டாலும் அவங்க ஒரே ஒரு பதிலை தான் ரிப்பீட்டடாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரஞ்சித் என்னோட ஸ்கூல்மேட்டு, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி பார்க்க வர்றாங்க. நம்ம பொண்ணை ரஞ்சித்க்கு ரொம்பவே பிடிக்கும். தனியாக தானே இங்கே வேலை பார்க்குறாங்க, ரிலேஷன்னு சொல்லி நாம் மட்டும்தான் இங்கே இருக்கோம். நம்மளே அவரை வரக்கூடாதுன்னு சொன்னால் ரஞ்சித் மனசு வருத்தப்பட மாட்டாரா? நாம தான் அவருக்கு ரிலேஷன்னு சொல்லி இருக்கோம், நாமளே எப்படி அவர் முகத்துக்கு நேராக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதை தான் அவங்க தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நவீனுக்கும் வேற என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் அவரும் சைலண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரேகா சொல்லக்கூடிய இந்த காரணத்தை அந்த இடத்துல நவீன் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே அவரால் ரேகா சொல்லக்கூடிய விஷயத்த முழுமையாக நம்பவே முடியலை. நவீனோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான விஷயம் தனக்கு தெரியாமல் நடக்குது. ரேகா தன்னை ஏமாத்துறாளோன்னு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால நவீன் ஒரு முடிவு பண்ணுறாரு. வெளிநாடு போகிற டைமில் வீட்டுக்கு யார் வர்றா போகிறான்னு பார்க்குறதுக்காக CCTV கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. கேமரா வச்சதுமே ரேகா இது எதுக்குன்னு கேட்டு நவீன் கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக தான், நான் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் தனியாக தானே இருப்பீங்க, அந்த நேரத்தில் இந்த கேமராஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் போகிற வேலையை டென்ஷன் இல்லாமல் முடிச்சுட்டு வருவேன்னு சொல்லி நவீன் சொல்லியிருக்காரு. CCTV கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறப்பயே ரேகா அதோட ஃபீச்சர்ஸ், அதை எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத அங்கே வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. வீட்டில் CCTV கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் நவீனுக்கு வெளிநாட்டில் பிஸ்னஸ் ட்ரிப் ஒன்று வருது. அதனால இந்தியாவிலேருந்து கிளம்பி அவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருந்துக்கிட்டு தன்னோட வீட்டோட CCTV கேமராவை ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாரு. அந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் நோட் பண்ணியிருக்காரு. சில நேரங்களில் கேமரா எல்லாமே ஆஃப் ஆகுது, அதுக்கப்புறமா ஆன் ஆகுது.
அதுவும் குறிப்பிட்ட டைமுக்கு எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் திரும்பவும் ஆன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சில டைம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ஃபால்ட்டு இல்லைனா பவர் சப்ளையில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் இவர் வீட்டில் இல்லாத டைமில் தொடர்ந்து இதே மாதிரி தான் நடக்குதுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இதை பண்ணணும், அதுவும் நம்மளோட ஒய்ஃபான ரேகாவாக தான் இருக்கணுன்றது நவீன் முடிவு பண்ணுறாரு. அந்த டைமில் வீட்டுக்கு யார் வர்றாங்க, அவங்க வர்றதும் போகிறதும் எனக்கு தெரியக்கூடாது, அதுக்கு தான் ரேகா இப்படி பண்ணுறா, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் நவீன் முடிவு பண்ணுறாரு. நவீன் தன்னோட வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறப்பயே ரேகாவும் அலர்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. நவீன் ஃபாரின் போகிறப்ப எல்லாமே இந்த ரஞ்சித் வீட்டுக்கு வந்துட்டு ரேகா கூட எந்த தடையுமே இல்லாமல் உல்லாசமாக இருக்கதை வாடிக்கையாக வச்சுருந்துருக்கான். ரஞ்சித்துக்கும் ரேகாவுக்குமான தவறான உறவு மாசக்கணக்காக தொடருது. நவீன் ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையுமே ரேகா கிட்டே கேட்க முடியாது, அதனால ரேகாவை நம்ம கையும் களவுமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இப்படியே போகிறப்ப தான் ஒரு நாள் லண்டனில் ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்காக நவீன் கிளம்பி போகிறாரு. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ரேகா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த டைமில் ரஞ்சித் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக கணவரை வழி அனுப்பி வச்சுருக்காங்க ரேகா. எந்த ஒரு தப்புமே யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வைக்கவே முடியாது. இங்கேயும் நவீனுக்கு அதை தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. லண்டனுக்கு போன நவீன் அங்கேருந்து வீட்டோட சிசிடிவி கேமராஸை ஆக்சஸ் பண்ணுறப்ப தான் எப்பவும் போல் கேமராஸ் எல்லாமே ஆஃபில் இருந்திருக்கு. இந்த டைம் வீட்டில் என்ன நடக்குது, யார் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காமல் விடவே கூடாதுன்னு நினச்ச நவீன் முதல் நாள் மீட்டிங்கு முடிஞ்சதுமே டிக்கெட்டை புக் பண்ணி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஏர்போர்ட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னும் முடிவு பண்ணியிருக்காரு. சரியாக மார்ச் 21 அன்னைக்கு ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் நேராக வீட்டுக்கு வந்திருக்காரு. நவீனோட வீட்டு ஸ்பேர் கீ ஒன்று எப்போவுமே அவர்கிட்ட இருக்கும். அன்னைக்கு நைட்டு அந்த கீயை யூஸ் பண்ணி மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. வீடு நைட் டைம்னால சைலண்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் பெட்ரூமில் இருந்து ஒரு பேச்சு சத்தமும் முனகல் சத்தமும் நவீனுக்கு கேட்குது. யாராக இருக்குன்னு பார்க்குறதுக்காக சத்தமே இல்லாமல் மெதுவாக நடந்து அந்த பெட்ரூமை நோக்கி போயிருக்காரு. பெட்ரூமோட டோரும் ஓப்பனில் தான் இருந்திருக்கு. உள்ளே பார்த்த அவருக்கு அடுத்த நிமிஷமே பெரிய ஒரு இடியே தலையில் இறங்கின மாதிரி இருந்திருக்கு. பெட்ரூமில் அவர் பார்த்த காட்சி அப்படி. ஒரு கணவர் தன்னோட மனைவியை எந்த நிலையில் பார்க்கக்கூடாதோ அப்படி நவீன் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இத்தனை நாளாக தன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு சொன்ன ரஞ்சித் கூட ரேகா பெட்டில் உல்லாசமாக இருக்கிறத தான் நவீன் பார்க்குறாரு. இதனால தான் ரேகா வீட்டோட கேமராவை ஆஃப் பண்ணி வைக்கிறாளா, இந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு தான் நல்லவ வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாளா? நவீனுக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு. அந்த இடத்துல திடீர்னு நவீனை பார்த்ததும் ரேகாவும் ரஞ்சித்தும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க. கோபத்தில் நவீன் என்ன பண்ணுறாருன்னா ரேகாவை தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, எத்தனை நாளாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ரேகா கிட்ட கேட்டு சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு. நவீன் ரேகா கிட்ட சண்டை போடுறத பார்த்துட்டு இருந்த ரஞ்சித் என்ன பண்ணுறான் அப்படின்னா நவீனை தாக்க ஆரம்பிக்கிறான். ரேகாவை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் நினச்சா உன்னை இருக்க இடம் தெரியாமல் அழிச்சிடுவேன். இங்கே பார்த்ததை வெளியில் சொன்னாலோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க நினச்சாலோ உன்னோட கதையவே க்ளோஸ் பண்ணிடுவேன். ரேகா கூட எப்பவும் போல் நான் பேசுவேன், வீட்டுக்கு வருவேன், பழகுவேன், அது எல்லாமே நீ கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் நவீனை பயங்கரமாக மிரட்டியிருக்கான். இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம், மாட்டிக்கிட்டோமேனு ரேகாவும் சரி ரஞ்சித்தும் சரி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. நவீன் திரும்பவும் ரேகா கிட்ட இதை பற்றி கேட்குறாரு. தப்பு பண்ணிட்டு என்னை மிரட்டுறீங்களா, ஏன் இப்படி பண்ண, நான் உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படின்னு சொல்லி ரேகா கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு. இந்த இடத்துல ரேகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஞ்சித் கிட்ட பேசுகிறதையோ மீட் பண்ணுறதையோ என்னால் நிறுத்தவே முடியாது, நான் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ரேகா அங்கேருந்து ரஞ்சித்தை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் போயிருக்காங்க. நவீன் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த 2 பேரும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவரை மிரட்டிட்டு ரூம்ல இருந்து போகிறாங்களேன்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியலன்னு நினச்ச நவீன் ரொம்பவே உடஞ்சி போயிருக்காரு. ரஞ்சித்தை அனுப்பி வச்சுட்டு ரேகா இன்னொரு ரூமில் போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக நவீன் வீட்டில் நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு.
இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அடிக்கடி ரேகாவுக்கும் நவீனுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. ரேகா டெய்லியுமே ரஞ்சித் கூட பேசுறது, ஃபோனில் சேட் பண்ணுறதுன்னு இருக்கிறத பார்த்த நவீனுக்கு கோவம் இன்னுமே அதிகமாகுது. ஃபோனில் அப்படி என்ன தான் பேசுகிறா, எவ்வளோ நாளாக இவங்க பழகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் சண்டையில் நவீன் ரேகா கிட்ட ஃபோனை கேட்குறாரு. அதுக்கு ரேகா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ரேகாவை தாக்கி சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு அவங்களோட ஃபோனை பிடுங்கிக்கிறாரு. அந்த ஃபோனில் இருக்க எல்லாத்தையுமே நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தன்னோட ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாரு. ரேகாவோட ஃபோனில் தான் நவீன் எதிர்பார்க்காத பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் எல்லாமே அவருக்கு காத்துட்டு இருந்திருக்கு. எடுத்ததுமே ரேகாவோட ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. அதில் தான் ரேகா ரஞ்சித் கூட கடந்த 1 வருஷமாக கான்டாக்டில் இருக்கிறது தெரிய வருது. நிறைய டெக்ஸ்ட் மெசேஜ், இமேஜஸ், வீடியோ கால்னு லிஸ்ட்டு ரொம்ப பெருசாகவே இருந்திருக்கு. ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருந்துக்கிட்டு 1 வருஷமாக தன்னை ஏமாற்றிக்கிட்டு ரஞ்சித்தோட திருமணத்தை தாண்டின உறவில் இருக்க விஷயம் எவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்னு நவீன் ரொம்பவே வருத்தமாக யோசிச்சிருக்காரு. எல்லா சேட்டையும் பார்க்குறப்ப தான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது. ரஞ்சித் தன்னோட ஸ்கூல்மேட்னு ரேகா சொன்னது எல்லாமே போய். 1 வருஷத்துக்கு முன்னாடி ரேகா ரஞ்சித்தை ஒரு சலூனில் தான் மீட் பண்ணியிருக்காங்க. பார்த்த முதல் நாளே ஃபோன் நம்பரை வாங்கி 2 பேரும் சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத டைமில் ரஞ்சித்தை வர சொல்லி க்ளோஸ் ஆகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பெல்லாம் நவீன் ஃபாரின் ட்ரிப் போகிறாரோ அந்த டைமில் ரஞ்சித் நைட்டில் இங்கேயே வீட்டில் ஸ்டே பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். இதை எல்லாத்தையுமே சேட்டில் இருந்து நவீன் தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்ததாக ஃபோனில் இருக்க கேலரியை ஓப்பன் பண்ண நவீனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. இப்படி ஒரு விஷயத்த தன்னோட லைஃப்பில் பார்ப்பேன்னு சொல்லி ஒரு நாளுமே நவீன் நினச்சிருக்கவே மாட்டார். வீடியோஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகிறப்ப தான் தன்னோட 3 வயசு பொண்ணோட வீடியோஸ் நிறைய இருக்கதை பார்க்குறாரு. அதில் தன்னோட மகள் இருந்த கோலத்தை பார்த்து ரொம்பவே நவீன் ஷாக் ஆகியிருக்காரு. ரஞ்சித்க்கு தன்னோட பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ரேகா அலோவ் பண்ணியிருக்காங்க. பாலியல் ரீதியாக 3 வயசு மகளை ரஞ்சித் மிஸ்யூஸ் பண்ணுறத ரேகா தன்னோட ஃபோனில் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ரசிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு தாயே தன்னோட மகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய எப்படி முடிஞ்சிருக்கு? அதை வீடியோ எடுத்து ரசிக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருப்பான்னு நினச்சி நவீன் ரொம்பவே உடஞ்சி போகிறாரு. அதில் இதை பற்றி வேற யார்கிட்டையாவது சொன்னால் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 வயசு பொண்ணை 2 பேரும் சேர்ந்து மிரட்டியும் இருக்காங்க. இந்த கொடூரத்தை செஞ்ச இவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாதுன்னு நினச்சி ரேகாவோட ஃபோனை எடுத்துக்கிட்டு நவீன் நேராக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அங்கேருந்த எஸ்ஐ கிட்ட ரேகாவோட ஃபோனை கொடுத்து, இதில் இருக்க வீடியோவை பாருங்கள் சார், என்னோட பொண்ணை இவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. சின்ன குழந்தை, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. இவங்களை அரெஸ்ட் பண்ணி தகுந்த தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு அப்பாவாக கேட்குறேன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு. போலீஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ரேகாவையும் ரஞ்சித்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 3 வயசு சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனைகளும் ஒரு பக்கம் நடக்குது. ரஞ்சித் கிட்ட நடத்தின விசாரணையில் தான் அவனை பற்றின பல உண்மையான விஷயங்கள் எல்லாமே வெளிவந்திருக்கு. ரஞ்சித் தன்னை ஒரு போலீஸ் ஆஃபீஸ்னு சொன்னது எல்லாமே பொய். அவன் ஒரு போலீஸே இல்லை அப்படின்றது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு. போலீஸோட யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அந்த ஃபோட்டோஸை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கான். தன்னை போலீஸ்னு எல்லாரையும் நம்புறதுக்காக ஃபேக்காக ஐடி கார்டுமே ரெடி பண்ணியிருக்கான். இப்படி தான் நிறைய பேரை ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்ச நவீனும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா போலீஸ்னு சொல்லித்தானே தன்னை மிரட்டினா, இப்போ அவன் போலீஸே இல்லையா, இவனெல்லாம் விடவே விடாதீங்க சார்னு சொல்லியிருக்காரு. 3 வயசு சிறுமிக்கு நடந்த மருத்துவ பரிசோதனையில் அந்த சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினது உறுதியாகிருக்கு. இது கூடவே ரேகா கிட்ட நடத்தின விசாரணையில் அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே ஒத்துட்டு இருந்திருக்காங்க. 3 வயசு பொண்ணோட வாக்கு மூலம் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பதிவும் செய்யப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு அரசு சார்பில் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2 பேர் மேலேயும் பிஎன்எஸ் மற்றும் போக்சோ சட்டம், பாலியல் வன்கொடுமை பிஎன்எஸ் பிரிவு 65/2, அரசு அதிகாரியா ஆள் நடமாட்டம் செஞ்சது அப்படின்ற பிரிவுலையும் இன்னும் 6 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு குறைஞ்சபட்சமாக 20 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் அந்த மாநிலம் முழுக்கவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.
குழந்தைகளுக்கு எப்போவுமே பாதுகாப்பு அவங்களோட பேரண்ட்ஸ் தான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த குழந்தையோட அம்மாவே அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோ எடுத்து குழந்தைய மிரட்டி ஆண் நண்பரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த எல்லா கொடூரத்தையுமே செஞ்சது தான் கொடூரத்தோட உச்சகட்டமாக பார்க்கப்படுது. இந்த லேடியோட செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற விழிப்புணர்வான க்ரைம் சம்பவங்களை விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.